guys, welcome back to Beastari Gaming Channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல போட்ட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்தா நம்ம வந்து 50 கமெண்ட் வந்தா உங்களோட ஐடியில வந்து ஃபர்ஸ்ட் லேட் செகண்ட் எல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னோம். அது எப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். இதுக்கு முன்னாடி 0 சப்ஸ்கிரைபர்ல இருந்த நம்ம வந்து 230 பேர் வந்திருக்கிறோம். இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான். நீங்க இல்லாம இந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் வந்திருக்காது. இந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு என்னோட உழைப்பு இருந்தாலுமே அதுக்கு முக்கிய காரணம் நீங்க. என்னோட உழைப்பு மட்டும் இருந்துமே ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபும் தேவை. அதனால உங்களுக்கு பெரிய 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 ஒரு நன்றி. அதனால உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய நன்றி நான் இப்போ சொல்லிக்கிறேன். இப்போ எப்படின்னு அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிராஃப்லேண்ட்ல போயிட்டு கீழே அந்த கேட்டகரிஸ்னு ஒன்று இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் நம்ம தொடணும். கேட்டகரிஸ் தொட்டிங்களா, அப்படியே எட்டாந்து ஸ்லைட் பண்ணிட்டே வாங்க. வந்தோடனே அப்படியே அங்கே பாருங்க ஃப்ளைன்னு போட்டிருக்கா. அது மேப் சரியா எனக்கு தெரியல, ஆனால் பக்கத்தில் வந்து ஃப்ளைன் போட்டுருக்கா. தொட்ட உடனே ஸ்டார்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு 10 செகண்ட் அப்போல்லாம் 20 செகண்டாவது நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் மேப் கோடு வந்து வரும். ஓகேங்களா? இதேமாரி வந்து நம்ம சேனலில் உங்களுக்குலாம் பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இதுமாரி என்ன பண்ணலான்னு நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. இதுமாரி வந்துடுச்சா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வேணுங்கிற கன் ஏதோ நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு டபுள் பேரல் எடுத்துக்கிட்டலாம். இப்போ நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா மேலே அங்கே பாருங்கள் ஒரு ஜாய்ஸ்டிக் மாரி இருக்குதுல்ல, அந்த ஜாய்ஸ்டிக்கில் தான் இப்போ நம்ம எல்லாம் மாற்ற போகிறோம். இப்போ நான் பாருங்கள் இந்த பண்டில் தான் போட்டிருக்கிறேன்னா, இப்போ நான் அடுத்து வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கை தொட போகிறேன். தொட்டுட்டுனா பாருங்கள் கோல்டன் இப்பின்னு ஒன்று இருக்கா, அதை ஃபஸ்ட்டு இப்போ நான் தொடணும். கோல்டன் இப்பின்னு தொட்டுன்னா கோல்டன் சீசன் 1 இருக்கும். அது தொட்டுன்னா அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு லைட் பாஸு. அடுத்து வந்து கோல்டன் இப்பி 2 தொடணும். 2 தொட்டா செகண்ட் லைட் பாஸு. இப்படி தான் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாரி நான் மாற்றிக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம மாற்றினோம். இப்போ அடுத்து எலைட் பாஸ் 3 போடலாம். இது பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து கோல்டன் லைட் பாஸ் 4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் வர வைக்க போகிறோம். அடுத்து பார்த்தா 5 வரும். இந்த மாரி தான் எல்லா இதுவுமே வரும். அடுத்து வந்து இந்த டிஃபில்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டா நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. நம்மளுக்கு பிடிச்ச காஸ்டியூம் நம்ம இப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். அடுத்து காம்போ 1 போட்டோன்னா இந்த மாரி தான் காட்டும். அடுத்து இதில் வந்து காம்போ 2 போட்டோம்னா ரெட் கலர் ஆஞ்சலிக் பேண்ட் பிளாக் டிஷர்ட்டு காட்டுது. அடுத்து காம்போ 3ல பார்த்தோம்னா ஒயிட் கலர் ஆஞ்சலிக் பேண்ட் அப்புறம் அந்த உடம்புக்கு காட்டுது. அடுத்தது காம்போ 4 வந்து ப்ளூ கலர் ஆஞ்சலிக் பேண்டு. காம்போ 5 வந்துட்டு ரெட் கலர் ஆஞ்சலிக் பேண்டு. ஸோ அடுத்தது காம்போ ஆஞ்சலிக் பேண்டு 6 வந்துட்டு இது நம்மளுக்கு எல்லாத்தையுமே பிடிச்ச ஜாஸ் பேண்டு தான் வந்திருக்குது. அடுத்து வந்து கிரிமினல்ஸ் போட்டு பார்க்கலாம். ரெட்டு நான் டவுன்லோட் பண்ணல, அதை எனக்கு காட்டல. அடுத்து இப்போ நான் எல்லோ போடுறேன். உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் வச்சுக்கலாம். பர்பிள் கலர் இருக்குது, வேணா வச்சுக்கலாம். இல்லை ப்ளூ கலர் இருக்குது. அப்படியே உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கோஸ்டி பண்டில் கூட இருக்குது, அது கூட வச்சுக்கலாம். இல்லை அதெல்லாம் வேணும்னா 1 பஞ்ச் மேன் கூட இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச 1 பஞ்ச் மேன் காஸ்ட்யூம் இதுதான். இதில் எனக்கு பிடிச்சது இந்த தலை தான் பிடிக்கும், மொட்டை மண்டையே நல்லா மீனுக்கு தலையே. அடுத்து வந்து வயலில் பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச காஸ்ட்யூம் போட்டுக்கலாம். இப்போ வந்து பிளாக் பண்ணி போட்டாச்சு. அடுத்து வந்து ப்ளூ பண்ணி இப்போ நான் டவுன்லோட் கொடுக்கலன்னா எனக்கு காட்டல. நம்ம இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் ரொம்ப நாள் கழிச்சு அழிச்சிட்டு இறக்கிறனால காட்டல. அடுத்து சாம்ராய் பண்டில் வேணால் சாம்ராய் பண்டில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து திருப்பி அதே மாதிரி கொடுத்தது பார்த்தா இந்த ஸ்னீட்டாகவே இன்னொரு பண்டில் அது பேர் சொல்ல தெரில. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காஸ்ட்யூம் வேணா கூட மாற்றிக்கலாம் நீங்கள். இப்போ அடுத்து வந்து அந்த ஜென்ஸுன்னு ஒரு பண்டில் இருந்துச்சு, அது ஒன்று போட்டுட்டேன். அதுக்கப்புறம் டிஃபால்ட் ஒன்று இருக்குது, அதை நம்ம வச்சாச்சு. இப்போ எனக்கு பிடிச்ச காம்போ 1 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு சேனல் 2 இருக்குது, அதை வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் சேனலை மட்டும் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்கையை கூட மாற்றிக்கலாம், வானத்தை. இப்போ அடுத்து பார்த்தா வீவுன்னு இருக்கா, தொட்டோன்னே இப்போ வந்து 2 தொட்ட ஒன்று மாறலை. இப்போ அடுத்தது வந்து அதை தொட்டு வீவுன்னு தொடும் 3 தொட்டோம். 3க்கு அது மாதிரி மாறலையா. அடுத்து அதே வீவில் 4 தொட்டோமா, 4 பாருங்க லைட்டாக கலர் மாறும். 5க்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்குங்க பாருங்கள், நிலாலாம் பாரு தெரியுதுங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இந்த மேப்பு ஃபுல்லாக மாற்றிக்கலாம். அப்புறம் ஹேர்னு இருக்கும் ஃப்ளை கொடுத்தா நம்ம அடுத்து இப்போ வானத்தில் பறக்கலாம். இப்படி டிஃப்ரெண்டாக இருக்கா. இப்போ அடுத்தது பார்த்தா இந்த இது நம்மளுக்கு பிடிச்ச காரை கூட வர வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து பாருங்கள் பைக் ஓட்டுறோம். பைக் சும்மா சர்ரு புருன்னு ஓட்டிட்டு போகலாம். எங்கேயும் போய் மோதாமலை ஓட்டம் பாருங்க. ஏன்னா ஒரு காலத்தில் பைக் ரேசராக இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போனால் போதில் வந்து கேம் விளையாண்டு எப்படி
தரமா ஓட்டணும். இந்த மாதிரி மேப்ல இருந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச பண்டிலையோ இல்ல ட்ரெஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ சரி எல்லாமே ஃப்ரீயா எடுத்துக்கலாம். நீங்க டாப் அப்பே பண்ணவே வேணாம். ஆனா உங்கள்ட்ட காசு இருக்கோ இல்லையா, நீங்க இந்த மாதிரி ஒரு கேமுக்கு இப்படி தேவையில்லாம வீணா செலவு பண்றதுக்கு நீங்க இந்த மேப் வச்சு உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூம் போட்டுக்கலாம். ஓகே கைஸ்.